Good morning students, I welcome you to the Shiva online class. And today we are going to discuss a new chapter, multinational corporation, that is MNC companies. So MNC அப்படினா என்ன அர்த்தம்? Multinational. So national level ல எந்த நாட்டில இருக்கவங்க வேணாலும் என்ன பண்ணலாம்? இந்த business ரன் பண்ணலாம். In this business we are going to see the home country and the host country. Home country அப்படினா business ரன் ஆயிட்டு இருக்கிற place வந்து home country அப்படினு சொல்லுவோம். அந்த ஹோம் கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிஸ் விச் ஹாஸ் பீன் இன்வெஸ்டட் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மேனேஜிங் பர்பஸ்க்காக அவங்க அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அஸ் அ ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மல்டிநேஷ்னல் கம்பெனினா ஹோம் கண்ட்ரியோட பிளேஸ் வந்து அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், பட் ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து கண்ட்ரி லெவலில் வேர்ல்டு வைடில் இருப்பாங்க. இட் இஸ் நாட் அஸ் அ MNC. ஓகே, நவ் வி ஜஸ்ட் see the introduction and the definition for this MNC. A multinational company is one which is incorporated in one country called the home country. So நான் என்ன சொன்னேன், incorporate பண்ண போகிறது ஒரு countryல, but whose operation extend beyond the home country and which carry on the business in other countries. So இதோட operations level எப்படி இருக்கும் அப்படி பார்த்தனா மற்ற countriesல இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, இதில் joined ஆயிருப்பாங்க. It is known as a host countries in addition to the home country. So home country மட்டும் இல்லாமல் host countryயும் சேர்ந்து இந்த business ரன் பண்ணுவாங்க. Okay, now we just see the definition of the MNC. A multinational corporation owns and manages the business in 2 or more countries. ஸோ ஒரு கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்டில் இல்லாமல் 2 or more countries வந்து இதில் என்ன ஆயிருப்பாங்க, இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களோட ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும் அண்ட் மோரோவர் அவங்களோட ப்ராஃபிட் லெவலும் எப்படி இருக்கும், ஹையாக தான் இருக்கும். ஓகே, now we are going to see the advantages of this MNCs. ஸோ என்னென்னலாம் இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி லோ காஸ்ட் லேபர். லோ காஸ்ட்னா என்ன அர்த்தம், காஸ்ட்டோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லேபரோட லெவலே பார்த்தோன்னா காஸ்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் தே கேன் ப்ரொடியூஸ் த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அவங்க எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை லோ காஸ்ட் லெவல்லே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் MNC கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைஃபை டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்காக அவங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்காகவே அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது கன்சியூம் ஆகிறப்போ அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஹை குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டை லோ காஸ்ட்டில் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸஸ். அதாவது டெக்னாலஜிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸஸில் இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி டெக்னிக்கல் லெவலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஐடியல் ரிசோர்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். அதாவது எக்ஸ்போர்ட் லெவலில் பார்த்து அப்படின்னா MNCs கம்பெனிஸ் தான் வந்து டாப் லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட கூட்ஸோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டில் வந்து எது ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருக்குது, MNCஸாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ இட் வில் இம்ப்ரூவ் தி பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் பொசிஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு 10 ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் அதிகமாக இருக்கிற மாதிரி என்ன இருக்கும், அதே மாதிரி ப்ராடக்ட்டில் டெக்னாலஜியோட லெவலும் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்கும் எப்படி இருக்கணும், டெக்னிக்கல் பவர்ஸ் இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணும்போதே, அதாவது ரெக்ரூட் பண்ணும்போதே டெக்னாலஜிக்கலாக தெரிஞ்ச ப்ரொஃபஷனலிஸ்ட் பர்சனை தான் என்ன பண்ணுவாங்க, செலக்டே பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன் இஸ் அ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ டெக்னாலஜி லெவலில் அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுற எம்ப்ளாயீஸும் எப்படி இருக்கணும், டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் அ மேனேஜரல் டெவலப்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதா மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்க பீப்புள்ஸ்க்கும் வந்து நியூவாக யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியும் தெரிஞ்சிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஹை பொசிஷனுக்கு அவங்களால ரன் பண்ண முடியும். அதாவது ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இதில் அதனால் என்ன சொன்னேன்னா ப்ரொஃபஷனல்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ்லேயும் அவங்களுக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இட் இஸ் நோன் அஸ் அ மேனேஜரல் டெவலப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபாலிஸ். ஸோ MNC கம்பெனிஸ் இப்போ வந்து அதிக லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா லோக்கல் லெவலில் ஸ்மால் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மோனோபாலி பிஸ்னஸஸ் வந்து என்ன ஆகுது, அடிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி MNCs கம்பெனிஸ் அளவுக்கு நம்மளும் நம்மளோட ப்ராடக்டை வந்து ரொம்ப குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
அவங்க இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ISO 9001 அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் இந்த மாதிரி மோனோபாலியில் நீங்கள் குட்டி குட்டி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தால் ISO 9000 சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா MNC கம்பெனி அளவுக்கு நம்மளாலையும் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ இட் இஸ் அ எண்ட் ஆஃப் த லோக்கல் மோனோபாலிஸ். ஸோ மோனோபாலி பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ குவாலிட்டியான ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டாண்டர்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். ஸோ எக்கனாமி லெவலில் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லாமல் பல நாட்டில் இருக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க நாட்டில் இருக்கிற கல்ச்சரும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கல்ச்சர் லெவலில் மட்டும் இல்லாமல் we can also a brotherhood, அதாவது ரொம்ப வேர்ல்ட் ஆஃப் பீஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகுது, பிஸ்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது, நேஷனல் லெவலில் இன்கமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் as a promotion of the international brotherhood and as well as our culture. Okay, and these are the advantages for the MNC. Once again I am repeating for you. First is the low cost labor, and second is the quality products, and next is the proper use of ideal resources, and next is the improvement in balance of a payment position, next is the technical development, next is the managerial development, next is the end of local monopolies, next is the improvement in standard of living, and last is the promotion of a international brotherhood and culture. And now we are going to discuss about the disadvantages of the MNCs. Okay, first point is danger for the domestic industries. ஸோ மல்டிநேஷ்னலோட கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லெவல் வந்து என்ன ஆகிடுச்சு, குவாலிட்டி லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து அது ரீச் ஆக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ டொமஸ்டிக் லெவலில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன ஆகுது, லாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த MNCs companies. Okay, ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் cannot face challenges posed by the MNCs. அதாவது MNC கம்பெனிஸோட காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்க மாட்டேங்குது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் அ மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி அவுடேட்டட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி லெவலில் அதிகபட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணுறதுனால நம்ம சைடில், அதாவது நம்மளோட ஹோம் கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல டெக்னாலஜி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த இதில் வர்றது பர்பஸ் எதுவுமே இல்லாமல் ஆகிடுது. ஓகே, இட் இஸ் அன் another disadvantage. And next is no benefit to the poor people. ஸோ MNC கம்பெனிஸ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ரிச் பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகுமே தவிர்த்து புவர் பீப்புள்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது. ஸோ புவர் பீப்புள்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கணுன்னாலே என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அது இருக்காது. ஸோ இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் த ரிச் பீப்புள், நாட் ஃபார் த புவர் பீப்புள். And next is the danger to the independence. ஸோ இண்டிபெண்டன்ஸில் வந்து டேஞ்சர் அப்படின்னா நம்மளோட ஹோம் கண்ட்ரியாக இருந்தால் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இண்டிபெண்டன்ட் லெவலில் இருக்கலாம். இதில் MNCs அப்படின்னு சொல்லும்போது மல்டிநேஷ்னல் லெவலில் இருக்கும்போது நேஷ்னல் லெவலில் அந்தந்த கண்ட்ரீஸில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நம்மளும் நம்ம நாட்டில் இருக்கவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மூலமாக அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் should be lacking. It is a one of a disadvantage. Okay, and next is the deprivation of the job opportunity of local people. ஹோம் கண்ட்ரியில் இருக்கிறதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ மோஸ்ட் லெவலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணும்பொழுது நம்ம சைடில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சைடில் ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஓகே, and next is misuse of the mighty status. ஸோ லாங் லெவலில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லோக்கலாக இருக்கிற ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை வந்து ஒன்று அவங்களே மர்ஜ் பண்ணி வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்கள காம்படிஷனில் தோக்கடிச்சுவாங்க. ஸோ தோக்கடிச்சு அவங்களால என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸை மேற்கொண்டு நடத்த முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து லாஸில் தான் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ MNC கம்பெனியில் இருக்க ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இது. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த MNC கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல்ஸ் ஐட்டம்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸாக நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ MNC கம்பெனியோட டெவலப்மெண்ட்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ செல்ஃப் ப்ரொமோஷன் ஆஃப் த ஏலியன் கல்ச்சர்.
நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபாரினர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அந்த கல்ச்சர் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஓன் ஸ்டைல், ஓன் கல்ச்சரை என்ன பண்ணிகிட்டே வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரும். தட் இஸ் பீப்புள் கேன் ஃபர்காட்டிங் தியர் ஓன் கல்ச்சர்ஸ். அவங்க கல்ச்சரையே மறந்து ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும், நம்மளும் அப்படின்னா தான் நம்மளோட ஸ்டாண்டர்டில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சோம். So this is become a selfish promotion of the alien culture. And next is the neglect of the industrial and economic growth of home country. So MNC level பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட நாட்டோட நேஷ்னல் லெவலில் என்ன ஆகிடுச்சு, இன்கம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. இண்டஸ்ட்ரியல் லெவலில் நமக்கு வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் நிறையா வந்திருக்கலாம். ஸோ நம்மளோட க்ரோத் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது, கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. These are the disadvantages of the MNCs. Once again I am repeating. First is danger for domestic industries, transfer of outdated technology, no benefit to poor people, danger to independence, deprivation of job opportunity of local people, misuse of the mighty status, careless exploitation of natural resources, selfish promotion of alien culture, and last is the neglect of industrial and economic growth of home country. Okay, now we are seeing the image for the multinational corporation. Yeah, just listen. A multinational corporation owns and manages a business in 2 or more countries. So, in the image la paakumbodhe theriyudhu ethana countries adula affiliated aayirukku abingiradhu. So, MNC is defined to be an enterprise operating in several countries but managed from the one country. So, manage பண்றது ஒரு countryல தான், ஆனா இன்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா several countries இருக்கும். And next, and now we are going to see the examples of the MNCs. Okay, a list of the Indian subsidiary companies of the foreign MNC. And you are seeing the company logo for the Bata. In foreign it should be affiliated as a Bata Corporation. In our country it should be affiliated as a Bata India. And next, now we are seeing the company logo for the Colgate Palmolive. In foreign it should be a Colgate Palmolive. In our country it should be affiliated as a Colgate India. Next. Okay, next the company logo is a Sony. In foreign it should be a Sony Corporation. In our country it should be affiliated as a Sony India. And the slogan for this is Make Believe. Next. And this is the company logo for the Suzuki. In foreign it should be a Suzuki. In our country it should be affiliated as a Maruti Suzuki. And next. And this is the company logo for the Timex. In foreign it should be a Timex. In our country it should be affiliated as a Timex watches. Okay students. And now we are going to see the images of the list of Indian multinational companies and their logos. Okay. And this is a company logo for the Micromax. The company name it should be a Micromax Informatics. And in this headquarters it should be located in the Gurhan. And this is the company logo for the Hero. The company name is Hero Motorcorp and its headquarters is located in New Delhi. And this is the company logo for the Bajaj. The company name is Bajaj and headquarters it should be located in Pune. Next. And this is the company logo for the Britannia. The company name is Britannia and headquarters is located in Bangalore. This is the company logo for the TVS. The company name is TVS and headquarters it should be located in Chennai. This is the company logo for the Tata. The company name is Tata and headquarters is located in Mumbai. And this is the company logo for the Infosys. The company name is Infosys and the headquarters it should be located in the Bangalore. From these images we have seen the list of the Indian multinational companies and their logos. So these are the famous international companies. So இந்த மாதிரி MNCs companies தான் நம்மளோட நாட்டில் located ஆயிருக்கு and moreover இது எல்லாமே நம்மளோட நாட்டில் ஃபேமஸாக இருக்கிற multinational companies. I hope you students you can understand this class very easily. இந்த கிளாஸோட இது உனக்கு homework நான் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணிடு. In next class we discuss the next topic. Thank you students.